உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதயமே, இனி அவரே செய்யா, உம்மை தானே சிக்கிறேன், நான் உம்மை தான் தேடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் அந்த சகோதரியின் வாயிலாக நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாச வார்த்தையாக அது புறப்பட வரும்போது சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஸ்தோத்திரம் அவருடைய சாநித்தியத்தோடு கூட ஒரு பிரசன்னத்தோடு கூட ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கூட ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஸ்தோத்திரம் அடுத்த நிகழ்வுக்காக நாம் கடந்து சொல்லுவோம். நாம் வாசித்த சங்கீதம் 130 அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 130. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சங்கீதத்தை தாவீது ரொம்ப அழகாய் அங்கே எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை தான் அன்பு சகோதரி மூலமாக சங்கீத பிரபோதன் நாம் நல்ல ரீதியில் நம்ம கேட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஸ்தோத்திரம், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது தான் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நீங்க பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஸ்தோத்திர நன்மையை அனுபவித்திருக்கிறார்கள், ருசி பார்த்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பலரும் பல ரீதியிலே என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறாங்க இல்லைங்களா? சரீர ரீதியாய் நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. அதான் நம்ம நிறைய ஜெப குறிப்பெல்லாம் கேட்டோம். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளாய் கடந்து வருவோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டுடைய நடத்திப்பின் பிரகாரம் போகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக காத்திருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு வேலைக்காக காத்திருப்பாங்க இல்லைங்களா? பிசினஸ் செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக காத்திருப்பாங்க. ஆமென். பண தேவைக்காக காத்திருப்பவர்கள் உண்டு. கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் உண்டு இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒரு வாலிப பிள்ளைன்னு சொன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்காக, திருமண வாழ்க்கைக்காக ஏற்ற துணை கிடைக்க அவங்க என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா எப்ப நல்ல ரீதியில சபை கட்டப்படும், ஆத்துமாக்கள் எப்பொழுது நிறைய பேர் கிடைக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ரீதியா நம்ம சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரீதியா காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம பஸ்ல தான் போகணும்னு சொன்னா பஸ்ல போய் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். இல்ல பிளைட்ல போனாலும் அங்க போனோடனே நமக்காக ரெடியா பிளைட் நிக்காது. போனோடனே இப்படி ஏறி போறது, அங்கேயும் செய்யணும், காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பலவிதமான காத்திருப்பு இருக்கிறது. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஆல்ரெடி எனக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க, அந்த வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன். அது ஆழமா இருந்தாலும் சரி, அது குழியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, ஆபத்தின் பாதையா இருந்தாலும் சரி, துன்பத்தின் பாதையா இருந்தாலும் சரி, நீர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், அதை வைத்து நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமனமாய் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், நிறைய ரீதியிலே சரீர ரீதியாக மாத்திரம் காத்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஆவி ரீதியாக, ஆத்ம ரீதியாக, சரீர ரீதியாகவும் காத்திருக்க வேண்டும். நாம் பல முறை நாம மிஸ்டேக் பண்ணுகிறதுன்னா, சில வேளை சரீரம் காத்திருக்கிறது. ஓகே, ரெடி ஆயாச்சு, இன்னைக்கு உபவாசிச்சோம்னா ஒரு நேரம் ரெடி ஆயாச்சு, நம்ம எல்லாம் குளிச்சு ரெடியாகி போய் காத்திருந்தாச்சு. ஆனா எத்தனை பேர் நம்ம ஆத்ம ரீதியாக போய் அங்க காத்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஒரு ஆவி ரீதியாக ஒருக்கத்தோடு போய் அந்த உபவாச ஜபத்துல காத்திருக்கிறோம்? சரீரம் அங்க இருக்கிறது உபவாச ஜபத்துல, ஆனா ஆத்மா எங்கேயோ உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆவி எங்கேயோ ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாருங்க, ஒரு ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கிற எல்லாரும் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதி தகப்பன் தாய் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய சமூகத்திலே டெய்லி எஞ்சிவாங்க, போய் காத்திருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு, அவருடைய சாநித்தியத்தை உணர்வதற்கு அவர்கள் அனுதினமும் போய் காத்திருந்தார்கள். ஈசாக்கு வாக்குத்தத்தங்களை நினைத்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைத்து தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஈசாக்கு காத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஈசாக்கு எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஈசாக்குள்ள இருந்தது, முற்பிதாக்கள் எல்லாருக்கும் இருந்தது. தாவீதுக்குள்ள அந்த அனுபவம் இருந்துச்சு. சரீர ரீதியாய், குடும்ப ரீதியாய், எண்ணங்கள் ரீதியாய், பல போராட்டங்கள் ரீதியாய், எல்லா ரீதியும் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் தாவீது. சரீர ரீதியாக, குடும்ப ரீதியாக, சகோதரர்கள் ரீதியாக, எல்லா ரீதியிலும் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஆழங்களில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்து, ஆண்டவரை மாத்திரம் முறையிட்டு நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆவி ரீதியாக, ஆத்ம ரீதியாக, சரீர ரீதியாகவும் நம்ம செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படுகிறார். இன்னைக்கு நம்ம காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. சரீர ரீதியாக காத்திருப்பு அது ப்ராப்பரா கரெக்டா செய்யணும். சரீர ரீதியாக உள்ள காத்திருப்பு எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், நமக்கு ஜெபிக்கணும்னு தெரியும், குடும்ப ஜெபம் செய்யணும்னு தெரியும், வேத வாசிக்கணும்னு தெரியும், ஆலயத்துக்கு போகணும்னு தெரியும், ஆராதிக்கணும்னு தெரியும், துதிக்கணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளான இருதயத்தோடு கூட, உள்ளான மனசோடு கூட, ஆவியோடு கூட. அதனாலதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷ பகுதியிலே சொல்றார், நீ உண்மையாகவே ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறான்னு சொன்னா உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு கூட அவரிடத்திலே அன்பு செலுத்து. அதை என்ன செய்யணும்? செயல்களினாலே வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது ஜெபமாகட்டும், உபவாசமாகட்டும், அது அன்பு செலுத்துறதாகட்டும், எல்லாமே ஆத்மா சரீரம் முழுமையா அர்ப்பணித்து நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் தவறான ரீதியாகவும் காத்திருந்தாங்க, தவறான காரியங்களும் செய்தாங்க, அதன் விளைவுகள் அவர்கள் பெற்றுக் கொண்டாங்க. பாருங்க, அந்த சங்கீதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தாவீது சொல்றார், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும். அதே 6வது வசனத்துக்கு வாசினா, எப்பொழுதும் விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறார். நம்ம அதை கொஞ்சம் விளக்கணும். சகோதரி சொன்னாங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க வைங்க. எதுக்காக செக்யூரிட்டி வைக்கிறாங்க? ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு வீட்டுக்கு பாதுகாப்புக்காக, இல்லைங்களா? என்னவெல்லாம் வரும்? ஒருவேளை அந்நிய மிருகங்கள் வரலாம், ஒருவேளை திருடன் வரலாம், இல்லைங்களா? விஷ ஜந்துக்கள் வரலாம். அதுக்குதான் வைக்கிறாங்க, இல்லையா? ஒரு கம்பெனியில் எதுக்கு செக்யூரிட்டி வைக்கிறாங்க? தவறான நபர்கள் உள்ள வரலாம், தவறான ஆயுதங்களை கொண்டு போகலாம், தவறான திங்ஸை கொண்டு போகலாம். அந்த கம்பெனிக்கு கெட்ட பெயர் வரத்தக்கதாய், கேடு விளைவிக்கத்தக்கதாய், ஏதாவது சம்பவம் நடக்கத்தக்கதான காரியங்கள் உள்ளே போகலாம். அதை பரிசோதிப்பதற்கும் ஸ்டாப் ஆக்குவதற்கும், உள்ளே அனுமதிக்காமல் தடை செய்து நிறுத்துவதற்கு தான் அங்க வைக்கிறாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் இருந்துட்டும் அந்த ஜாமக்காரர் அல்லது அந்த காவலாளி எல்லாம் வேலை செய்து களைத்து அந்த வேலை எப்பொழுது முடியும் முடியும் என்று சொல்லி காத்திருக்கிற அந்த காத்திருப்பை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய காத்திருப்புதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். தாவீது அதை ப்ராப்பரா செய்யறார். தாவீது எப்பொழுது, அதனாலதான் கர்த்தரை காலத்துல நான் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். பேசுகிற தமிழ் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய சாமுவேல் சவுலை காத்திருக்க சொல்றாரு. ஆனா காத்திருக்க அவருக்கு மனசு இல்ல. சாமுவேல் வருவதற்குள்ளாக செய்யக்கூடாததை செய்து விட்டார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய மாம்சீகம் அல்லது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம், நம்முடைய யோசனை, நம்முடைய கிரியை, நம்முடைய செயல்பாடுகள் அவசரப்படுகிறது. காத்திருக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் அதே மாதிரிதான். 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் அவர்கள் ஜெபித்து காத்திருந்தார்கள். விடுவிக்கப்பட்ட பிறகு நீங்க பாருங்க என்னாச்சு. பல சிந்தைகளுக்கும் பல எண்ணங்களுக்கும் பல கிரியைகளுக்கும் அவர்கள் என்ன செய்யறாங்க, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க. அதனாலதான் நியாயாதிபதிகள் ஒரு புத்தகமே வந்துச்சு. ஒவ்வொரு முறையும் விழுவாங்க, ஒவ்வொரு முறையும் அவர்கள் விழுவார்கள். ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி எழுப்பி, அவர் ரட்சகனை எழுப்பி அவங்களை காப்பாற்றி மறுபடியும் தன்னுடைய சன்னதியிலே கொண்டு வர அவ்வளவு முயற்சி எடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். காத்திருக்கிறதுலே சில ப்ராசஸ் உண்டு, சில நடக்கைகள், சில கிரியைகள் உண்டு. அதை ப்ராப்பரா செய்யும் போது ஆண்டவர் செய்வார். அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருகிறவர். இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? வனாந்தரத்திலே 40 நாள் அவர் காத்திருந்தார். பலன் அடைவதற்கு காத்திருந்தார். வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அற்புதம் நடத்துவதற்கு, தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை ப்ராப்பரா செய்வதற்கு அவரும் காத்திருந்து தான் வந்தார். ஆமென். தன்னுடைய சீசர்களையும் அவர் ஊழியத்துக்கு, அந்த ஊழியத்தை அடுத்த பகுதியை அவர்களுக்கு நியமிக்கும் போது அவர்களையும் காத்திருக்க சொல்றாரு. அவர்கள் காத்திருந்து பலனடைந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுதான் ஊழியத்துக்கு வர்றாங்க எல்லா அப்போஸ்தலர்களும் சீசர்களும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆமென். 10 பேரும் பேர் என்ன? கன்னிகைகள் தான், இல்லைங்களா? பேரு கன்னிகைகள். ஓகே, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாத, அதுதான் டிஃபரண்ட். பாருங்க, புத்தி உள்ளவங்க அவங்களுக்கு ஏற்ற செய்கைகளை நடப்பிக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் அவர்களுக்கு ஏற்ற செய்கைகள் நடப்பிக்கிறார்கள். அப்ப புத்தி உள்ளவர்கள் செஞ்ச அந்த செய்கைகளை தான் ஆண்டவர் அப்ரிசியேட் பண்றாரு, கனம் பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார். அவங்களுக்காய் சமயம் வருகிறது, ஆண்டவரும் வருகிறார், கூட்டி கொண்டு போறாரு. ஆமென். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தோத்திரம், கலாத்திய திருச்சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே உங்களை சேதப்படுத்தும்படி எண்ணங்கள் ரீதியாக, சிந்தை ரீதியாக, யோசனை ரீதியாக, நடக்கை ரீதியாக உங்களை கவிழ்த்து போட, உங்களை மயக்க அல்லது உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டு போய் சேதத்திலே விழுவதற்கு நிறைய காரியங்கள் வரும். ஆமென். காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென், அல்லேலூயா. காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். சிலருக்கு நம்ம பஸ் ஸ்டாப்ல பஸ் வர்றதுக்கு அந்த டைம்ல வரலனா டென்ஷன் ஆகும், இல்லைங்களா? திடீர்னு டிரைவரை திட்டுவோம், கண்டக்டரை திட்டுவோம், கவர்மெண்ட்டை திட்டுவோம், கவர்மெண்ட் அதிகாரிகளை திட்டுவோம், இல்லைங்களா? வெளிப்படையா திட்ட மாட்டோம், மனுஷங்களே திட்டுவோம், இல்லாட்டி புலம்பியா திட்டுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க,
காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆயத்தத்தோடு கூட, ஆவி ஆத்மா சரீர ஆயத்தத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். நம்ம மேல எல்லார் மேலையும், உங்க குடும்பத்து மேல சில வாக்குத்தத்தங்கள் உண்டு, சபை மேல வாக்குத்தத்தங்கள் உண்டு, விசுவாசிகள் மேல் வாக்குத்தத்தங்கள் உண்டு, உங்க பிள்ளைகள் மேல் வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு ஒரு ஆயத்தத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, எல்லாரும் காத்திருக்கிறவர்கள் நன்மை பெற்றுக் கொண்டாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் மத்மு தீவிலே காத்திருந்தான். தேவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ள காத்திருந்தான். நீங்க வேதத்துல நீங்க தியானிச்சீங்கன்னா, ஒவ்வொருவரும் விலை கொடுத்து தான் சில காரியங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விலைக்கிரியம் செலுத்தித்தான் சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அது குடும்ப ரீதியாக உள்ள ஆசீர்வாதமாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஒழுக்கத்தோடு கூட, ஒரு ஆயத்தத்தோடு கூட, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிச்சு, உம்முடைய வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம உலகால் படிடுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில்